ஜோதிடர் ஒருத்தருக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுக்குறாங்க. இல்ல, அது ஒரு மிகப்பெரிய கேள்விதான். அதுக்கு நிச்சயமாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு உரிய விளக்கம் கொடுக்கும். தனிப்பட்ட முறையில் நான் அதை நம்பல. நம்பிக்கை கொண்டவரா விஜய் இருப்பார்னு எனக்கு தோணல. நான் அறிந்தவரை அப்படி இல்லை. மக்கள் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. தவிர ஒரு ஜோதிடர் சொல் கேட்டு நீங்க நடந்தீங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம ஏற்க முடியும்? 25 எம்எல்ஏவோட ஒருத்தங்க ரெடியா இருக்காங்க. என்ன காரணத்துக்காக நீங்கள் இந்த அதிமுகவில் இருந்து அதிருப்தியில் தனித்து இயங்குகிற அந்த அணியை உங்களோட சேர்க்க முயற்சி பண்ணணும், அல்லது அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்க தயாராக இருக்கணும். அதுவே ஒரு சரியில்லாத நடவடிக்கைன்னு தான் நினைக்கிறேன். இப்போ CV சண்முகமா இருக்கட்டும், வேலுமணியா இருக்கட்டும், விஜயபாஸ்கரா இருக்கட்டும், அவர்கள் அதிமுக அமைச்சர்களாக இருந்தபோது அவர்கள் மீது ஊழல் புகார்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர்களை நீங்க அவங்கள அமைச்சரவைகள் கொண்டு வந்தா தாவேகாவுடைய ஆட்சியும் ஒரு ஊழல் ஆட்சியாக மாறிவிடுகிற ஆபத்து. PR வேலை பார்க்குறாங்க தாவேகா அப்படிங்கிறது இப்போ சமீபமாக போயிட்டு இருக்கு. இப்படி ஒரு பப்ளிசிட்டி தேடிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரணமாக நடந்து வந்தாலே உலகமே உட்காந்து அதை பார்க்கும்போது இப்படியெல்லாம் செஞ்சு தான் அந்த தாவேகா அரசுக்கு விளம்பரம் தேடிக்கணுமா? அது ஒன்றும் அவசியம் இல்லை. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு வலைபேஜி பிஸ்மி இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஜோதிடர் ஒருத்தருக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுக்குறாங்க, அதாவது சிறப்பாக ஒரு இடத்துல போஸ்டிங் கொடுக்குறாங்க. எதற்காக அவர் இப்போ உள்ள வராது? அவர் ஏன் தமிழ்நாடு அரசுக்குள்ள வரணும் இப்போ? இல்லை, அது ஒரு மிகப்பெரிய கேள்விதான். அதுக்கு நிச்சயமாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு உரிய விளக்கம் கொடுக்கணும். என்னன்னா, இப்போ நீங்கள் சொன்ன அந்த நபர் குறித்து இன்னைக்கு தான் நானே கேள்விப்பட்டேன். ஆனால் நீண்ட நாட்களாகவே விஜய் கூட ஒரு ஜோசியர் இருக்காரு, அவர் சொல் பேச்சு கேட்டு தான் இவர் நடக்கிறாரெலாம் ஒரு தகவல் அரசல் புரசலாக பேசப்பட்டு வந்தது. தனிப்பட்ட முறையில் நான் அதை நம்பலை. எல்லாருக்கும் ஜோசியம்னு எப்போ இருக்குன்னா, ஒரு நல்ல நேரத்தை பார்த்து சொல்லுங்கள், நான் வீடு வாங்குறேன், கார் வாங்குறேன், அதுக்கு ஒரு நல்ல டைம் சொல்லுங்கள், இப்படி தான் கேட்பாங்க. ஒரு நாளைக்கு கேட்பாங்க, அவ்வளோதான். ஆனால் ஒரு ஜோதிடர்கிட்ட இவ்வளோ பெரிய நம்பிக்கை கொண்டவரா விஜய் இருப்பார்னு எனக்கு தோணலை. நான் அறிந்தவரை அப்படி இல்லை. ஆனால் இன்னைக்கு அந்த அறிவிப்பை பார்த்த பிறகு யாருப்பா இவர், வெற்றிவேல்னு பேர் முடியுது, ஆனால் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா வட இந்திய பேர் மாதிரி இருக்கே, இவர் தமிழரா வட இந்தியரான்னு ஒரு சின்ன விசாரணையில் இறங்கும் போது தான் சொன்னாங்க, இவர் தாங்க விஜயனுடைய ஆஸ்தான ஜோதிடர் அப்படின்னாங்க. ஆஸ்தான ஜோதிடர் அப்படின்னா நம்ம வீட்டில் வச்சுக்கலாம், அல்லது ரொம்ப அவருடைய சேவை தேவைன்னா கட்சி அலுவலகத்தில் வச்சுக்கலாம். அரசுக்குள்ளே அவரை கொண்டு வர்றது அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக ஏற்க முடியாது. பின் காரணம் எதுவும் இருக்கும்னு எதிர்பார்க்கலாமா? அது என்ன, அவர் எவ்வளவு பெரிய ஜோதிடராக இருந்தாலும் நீங்கள் ஆட்சி நடத்துறது ஒரு ஜோதிடருடைய ஆலோசனையின்படி எப்படி ஆட்சி நடத்த முடியும்? கண்டிப்பா. என்ன, அது நீங்கள் அதிகாரிகளுடைய ஆலோசனையின்படி தானே ஆட்சி நடத்த முடியும். அதனால் இதை நம்ம சரியான விஷயமா எனக்கு தோணலை. பட் இது குறித்து முதலமைச்சர் ஒரு உரிய விளக்கம் கொடுக்கணும். ஏன்னா உங்கள் மீது மக்கள் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அப்பேற்பட்ட பொறுப்பு நீங்கள் சுய விருப்பத்தின் அடிப்படையில் உங்களுடைய நடவடிக்கை இருக்கணுமே தவிர ஒரு ஜோதிடர் சொல் கேட்டு நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம ஏற்க முடியும்? எல்லாத்துக்கும் மேலே இந்த வெற்றி என்பது மக்கள் கொடுத்த வெற்றி தானே. விஜய் மீது மக்கள் வைத்த நம்பிக்கை தான் இன்றைக்கி அந்த இடத்துல உங்களை போய் உட்கார வச்சுருக்கு. ஆனால் நீங்கள் அதையெல்லாம் மறந்துட்டு இந்த ஜோதிடர் சொல்லித்தான் நமக்கு இந்த சீட்டு கிடச்சிது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது மக்களை அவமானப்படுத்துகிற செயல் அல்லவா? அதனால இந்த விஷயத்தை நமக்கு ஏற்க முடியல. இப்போ இப்போ பெரும்பான்மை நிரூபிக்கிறதுல ஒரு சிக்கல் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக ஒரு எம்எல்ஏ இங்கே இதாகிறாருன்ட்டு. ஆனால் அதை தாண்டி இன்னொரு பக்கம் பார்த்தா 25 எம்எல்ஏவோட ஒருத்தங்க ரெடியாக இருக்காங்க. இப்போ அவங்களையும் போய் சந்திச்சு வந்திருக்காரு CV சண்முகம், SP வேலுமணி. இது என்னவாக போகுது? அதாவது இப்போ விஜய்க்கு பொறுத்த வரைக்கும் அவருக்கு தேவையான பெரும்பான்மைங்கிறது கிடச்சிருச்சு. இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் IUML வெளியிலிருந்து ஆதரிக்கிறாங்க. எந்த சிக்கலும் இல்லாமலும் நீங்கள் உங்களுடைய ஆட்சியை நடத்தலாம். இப்போ இடதுசாரிகளாக இருக்கட்டும், IUMலாக இருக்கட்டும், விசிகாவையும் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இவர்கள் ஒரு மோசமான ஒரு நிபந்தனையை விதித்து உங்களை மிரட்டவோ அல்லது ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கவோ மாட்டாங்க. அதே நேரம் நீங்கள் ஒரு மக்கள் விரோத செயலை செய்தால் அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. அப்போ இது மன்மோகன் சிங்கினுடைய அந்த 1.1 மாதிரி இது ஒரு மிகச்சிறந்த ஆட்சியாகத்தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமே இல்லை. அப்படி இருக்கும்போது என்ன காரணத்துக்காக நீங்கள் இந்த அதிமுகவில் இருந்து அதிருப்தியில் தனித்து இயங்குகிற அந்த அணியை உங்களோட சேர்க்க முயற்சி பண்ணணும், அல்லது அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அதுவே ஒரு சரியில்லாத நடவடிக்கைன்னு தான் நினைக்கிறேன்.
இப்போ CV சண்முகமாக இருக்கட்டும், எஸ்பி வேலுமணியாக இருக்கட்டும், விஜயபாஸ்கராக இருக்கட்டும், அவர்கள் அதிமுக அமைச்சர்களாக இருந்தபோது அவர்கள் மீது ஊழல் புகார்கள் இருக்குது, என்ன ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, வழக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர்களை நீங்கள் அவங்கள அமைச்சரவைகள் கொண்டு வந்தால் தாவேக்காவுடைய ஆட்சியும் வந்து ஒரு ஊழல் ஆட்சியாக மாறிவிடுகிற ஆபத்து இருக்குது. அதை வந்து விஜய் அவர்கள் வந்து புரிஞ்சுக்கணும். நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த எட்ஜியில் வந்து நம்மளுடைய ஆதரவு இருக்குது, எனி டைம் அவங்க காலை வாரிடுவாங்க, அப்போ நம்மளால் நிம்மதியாக ஆட்சி அமைக்க முடியாது, அப்போ நம்ம ஓரளவுக்கு ஒரு பெரும்பான்மையை திரட்டிடுவோம் அப்படிங்கிற நினப்பில் இவர்களை உள்ளே கொண்டு வந்தால் அது வந்து ஒரு விஜயனுடைய ஆட்சியில் வந்து ஒரு பெரிய வீழ்ச்சியாக மாறும். அதை வந்து அவர் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதாவது எடப்பாடி மீது அந்த கட்சியில் இருப்பவர்களுக்கு ஒரு அதிருப்தி, அதனால் அவங்க தனித்து செயல்பட போகிறாங்க. அது எல்லாமே அந்த கட்சியினுடைய உள் விவகாரம். நீங்கள் வேடிக்கை பாருங்கள். அதுக்கப்புறம் அவர்கள் வந்து சட்டப்படி எம்எல்ஏக்களாக நீடிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு சட்ட பிரச்சனையும் இருக்குது. அதுக்கு சட்டப்படி நீங்கள் வந்து செயல்படுங்க, அதுதான் சரி. ஆனால் இவங்களுடைய ஆதரவு நமக்கு கிடைச்சிடட்டும், நம்ம சேஃபாக இல்லான்னு நினச்சி இதில் வந்து நீங்கள் தப்பாட்டம் ஆடிடக்கூடாது. ஓகே, கண்டிப்பாக. ஒரு தொகுதியில் வந்து ஒரு தாவேக்காவோட எம்எல்ஏவோட பிறந்தநாள் பெருசாக கொண்டாடுற மாதிரி ஒரு செய்தி வருது. அங்கே போக்குவரத்து நெரிசல்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தா ஒரு அறிவிப்பு வருது, இந்த மாதிரிலாம் கொண்டாடக்கூடாது, குறிப்பாக வந்து பேனர்ஸ் வைக்கக்கூடாது அப்படிங்கிற கலாச்சாரத்தை இப்போ சொல்கிறார். ஏன்னா சுபஸ்ரீன்ற அந்த ஒரு பெண் இழப்பு எல்லாத்தையுமே வந்து விஜய் அவர்கள் பேசியிருந்தார். பட் இது குறித்து பேசுவார்னும் போது அதுக்கான அறிவிப்புகளும் வருது. சொந்த கட்சிக்கே சொல்கிறாரு, எச்சரிக்கை சொல்கிறேன், கடும் எச்சரிக்கை, நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்கிறாரு. இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான விஷயமா எடுத்து உண்மை. அதெல்லாம் அன்றைக்கி விஜய் பேசிய பேச்சு பார்த்தீங்கன்னா பவர் சென்டர்னு ஒன்று பேசினார்ல, நான் தான் பவர், வேறு எங்கேயுமே பவர் சென்டர் சப் ஏஜென்ட்டு பிரான்ச்சு ஃப்ரான்ச்சைஸ்லாம் கிடையாதுங்கிறது மதுரை மத்தி. ஆமாம், அதை வந்து அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. ஆனாலும் அங்கங்கு பவர் சென்டர்கள் முளைக்கும். இப்போ சினிமாவிலேயே நான் விஜய்க்கு க்ளோஸு, ஜெகதீஷ்க்கு க்ளோஸுலாம் ஒரு குரூப் ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா இப்போ மானியம் வாங்கணுமா, நம்மளை அணுகுங்க, இவ்வளோ ரூபா வெட்டுங்க, வாங்கி தரோம், சிறந்த நடிகரா அதுக்கு இவ்வளோ ரூபா பில்லுன்னு ஒரு குரூப் ரெடி ஆகிட்டு இருக்கு. புரியுதா இல்லை? இன்னைக்கு கூட நான் ஒரு வீடியோவில் கூட அது குறித்து சொல்லியிருக்கேன். ஆனால் விஜய் என்னதான் எச்சரித்தாலும் இந்த மாதிரியான ஆட்கள் உருவாவதுங்கிறது தவிர்க்கவே முடியாது. ஆனால் அப்படி உருவாகும் பவர் சென்டர்கள் மீது நீங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், அதுதான் சரியான விஷயமாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு எம்எல்ஏ பதவி ஏற்பதற்கு முன்பே ஒரு வாளால் வந்து ஒரு பிறந்தநாள் கொண்டாடினதை நம்ம பார்த்தோம். அது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. இப்போ அவர் மீது நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னா நாளைக்கு எல்லா எம்எல்ஏவும் அதே மாதிரி தானே வெட்ட ஆரம்பிப்பாங்க. அப்போ முன்னாலேயே வந்து ஒரு வார்னிங் மாதிரியான ஒரு அறிவிப்பை இவர் வெளியிட்டிருக்காரு. அது உண்மையிலே நல்ல விஷயம். ஆனால் இது வெறுமனே ஒரு எச்சரிக்கை வாசகமாக மட்டும் இருந்துடக்கூடாது. அதை மீறி யாராவது அப்படி செயல்பட்டாங்கன்னா அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை அப்படிங்கிறது நீங்கள் எம்எல்ஏ பதவியை பிடுங்குறதோ அமைச்சர் பதவியை பிடுங்குறதோ ஒரு லாஜிக்காக வாய்ப்பு இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவர்களுக்கு கட்சி பதவி இருந்துச்சுன்னா கட்சி பதவியை முதல்ல நீங்கள் பிடுங்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்தால் இவர்கள் வந்து ஓரளவுக்கு கட்டுக்குள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ பிஆர் வேலை பார்க்குறாங்க தாவேகா அப்படிங்கிறது இப்போ சமீபமாக போயிட்டுருக்கு. அதுவும் இந்த டாஸ்மாக் கடை மூடல்னு சொல்லி செய்தி வரும்போது அங்கேருந்து அஃபீஷியல்ஸு சொல்கிறாங்க, திமுகவோட அஃபீஷியல் ஸ்பீக்கர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க இது பிஆர் ஒர்க்கு, அப்போல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறது. ரூட் வந்து இறங்கி வேலை செய்கிறாங்க, எல்லாருக்கும் பணம் கொடுத்து ரீல்ஸ் போட சொல்கிறாங்கன்னு. உண்மையிலே பணம் கொடுத்தா ரீல்ஸ் போடுறாங்களா? அதாவது இதெல்லாம் வந்து ஒரு அபத்தமான குற்றச்சாட்டு. இப்போ அரசு இத்தனை டாஸ்மாக் கடைகளை மூடுறோன்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் நினச்சா ஒரு ஆர்டிஐயில் போட்டு அது எந்தெந்த டாஸ்மாக் கடைன்னு ஒரு லிஸ்ட்டை கொடுங்கன்னு யார் வேணாலும் கேட்கலாம். அது நிச்சயமாக கொடுக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டில் உள்ள கடைகள்லாம் மூடி இருக்காங்களா இல்லையாங்கிறத நீங்களே போய் டெஸ்ட் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது இது வந்து வெறுமனே பிஆர் ஒர்க்கு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு கேவலமான குற்றச்சாட்டு. அப்படி ஒரு பப்ளிசிட்டி தேடிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரணமாக நடந்து வந்தாலே உலகமே உட்காந்து அதை பார்க்கும்போது இப்படியெல்லாம் செஞ்சு தான் அந்த தாவேக அரசுக்கு வந்து விளம்பரம் தேடிக்கணுமா? அது ஒன்றும் அவசியம் இல்லை. அதுக்கடுத்து ரூட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் குறித்து அதனுடைய உரிமையாளர் ஜெகதீஷ், அவர் விஜய்க்கு நண்பர், விஜய் செல்லும் இடமெல்லாம் அவரும் செல்வார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, விஜய்க்கு மிக மிக நம்பிக்கைக்குரியவர் ஜெகதீஷ். ஆனால் இன்றைக்கு அவர் இருப்பதே பல பேருக்கும் வந்து உறுத்துது. அதனால் பார்த்தீங்கன்னா ரூட் மாஃபியா அப்படின்லாம் வந்து ஒரு வதந்தியை கிளப்புறாங்க. அப்படி ஒரு குற்றம் சாட்டுகிற அளவுக்கு அது வந்து ஒரு மோசமான நிறுவனம் இல்லை. அந்த நிறுவனங்கிறது ஒரு செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட். அது நிறைய பேருக்கு புரிவதற்கு வாய்ப்பு இல்லை. இப்போ சினிமா நடிகர் நடிகைகள் டைரக்டர்கள்லாம் ஒரு மேனேஜர் வச்சுருப்பாங்க. அவங்களுடைய கால் ஷீட் கொடுக்கறது, சம்பளத்தை வசூல் பண்ணுறது, சம்பளத்தை பேசுவது, இதுக்கு வந்து ஒரு தனிநபர்கள் வேலை பார்ப்பாங்க. இதெல்லாம் ஒரு அவுடேட்டட். இன்றைக்கு அந்த வேலைகளை நிறுவனங்களாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ஸோ அப்படி பல நிறுவனங்கள் இருக்குது. அதில் ஒரு நிறுவனம் தான் ரூட்டு. அந்த ரூட்டு என்கிற செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தில் தான் விஜய்,
கீர்த்தி சுரேஷ் உட்பட பல நட்சத்திரங்கள் அதுக்குள்ளார இருக்காங்க. அதனுடைய உரிமையாளர் தான் ஜெகதீஷ். அதே நேரம் தாவேகா சார்பாக இயங்குகிற அந்த ஐடி விங்கும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இவ்வளவு தான் ஜெகதீஷுக்கும் விஜய்க்குமான ஒரு உறவு. ஆனால் இதை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய மாஃபியா, இவர் ஒரு பயங்கரமான ஒரு இது வச்சுருக்காருங்கிற மாதிரி சித்தரிக்கிறதுலாம் அது ஒரு தவறான செய்தி தான். அதாவது உண்மை தெரிந்தே இவங்களை வந்து நம்ம அசாசினேட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் சில பேர் இப்படி வதந்தி பரப்புகிறாங்க. இன்னும் சில பேர் உண்மை என்னவென்றே தெரியாமல் இந்த வாட்ஸ்அப்பு அங்கே பார்த்த தகவல்களை வச்சு இவங்க செய்தி பரப்புகிறாங்க. அப்படி தான் அதை நம்ம எடுத்துக்கோம். ஓகே சார், அது மாதிரி பார்க்கும்போது இந்த அமமுக எம்எல்ஏ காமராஜ் அங்கே ஒன்று பேசினாரு, அதுக்கப்புறம் அவர் கூட நிற்குமோ ஒன்று பேசினாரு, இப்போ வந்து பார்த்தா விஜய்க்கு ஆதரவுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நிற்கிறாரு. அப்போ எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்களா அமமுக? அதாவது அமமுக எம்எல்ஏ காமராஜை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால் அப்போவே அவர் தாவேக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துட்டார். அது பணமா பதவியா வேற ஏதாவது ஆசை காட்டப்பட்டாரான்னு நமக்கு தெரியாது. ஆனால் காமராஜை பொறுத்தவரை தாவேக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து தான் அதில் கையெழுத்து போட்டு கொடுத்தது. கையெழுத்து போட்டதே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோவில் அவர் கையில் ஒரு பச்சை கயிறு இருக்கும், அது அவர் தான். அது ஒரு இஷ்யூவாக மாறும்போது இது ஒரு பழைய வீடியோ அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் டிடிவி தினகரன் அதை வீடியோன்னாரு. ரெண்டு பேரும் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காங்க. அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்லேயே ஒரு முரண்பாடு இருந்தது. அதுக்கு அடுத்து என்ன நடந்திருக்குன்னு நான் யூகிக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜ்பவன் போயிட்டு வந்து டிடிவி வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. காமராஜுக்கு நான் ஃபோன் போட்டேன், என் ஃபோனை அவர் எடுக்கலை, ஒருவேளை குதிரை பேரம் நடந்திருக்குமோன்னு எனக்கு அப்போ தான் தோணுச்சு அப்படின்லாம் அவர் பேசுகிறாரு. அப்போ இது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து ராஜ்பவனில் போய் ஒரு கடிதம் கொடுத்தாருல, அது இப்போ நீங்கள் பார்க்கலாம், சோஷியல் மீடியாவில் நானே கூட போட்டிருக்கேன். அந்த கடிதத்தில் உள்ள காமராஜ் கையெழுத்துக்கும் அஃபிடேவிட்டில் வேட்புமனு தாக்கல் ஒரு அஃபிடேவிட் இருக்குல்ல, அதில் காமராஜ் போட்ட கையெழுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வேட்புமனு தாக்கலில் உள்ள கையெழுத்து போலியாக இருக்குமா, அல்ல இவர் போட்டாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் காட்டுற லெட்டரில் இருக்கிற கையெழுத்து போலியாக இருக்குமா? அப்போ தினகரன் காட்டிய லெட்டரில் இருக்கிற காமராஜ் கையெழுத்து தான் போலியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கிருந்தோ காமராஜை அவங்க கேப்சர் பண்ணி கொண்டு வந்துட்டார். என் கணிப்பு என்னன்னா, மன்னார்குடியில் காமராஜ் குடும்பத்தை ஏதாவது ஒரு வகையை லாக் பண்ணி அதன் மூலமாக காமராஜை ராஜ்பவனுக்கு கொண்டு வந்திருப்பாங்கன்னு நான் சந்தேகப்படுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இல்லை நான் கையெழுத்து போடலைங்கிற மாதிரி இவருக்காக அவர் நடிக்கிறதையும் பார்க்க முடிஞ்சுது. இப்போ ராஜ்பவன் முன்னாள் காமராஜ் பேசியது எல்லாம் உண்மையான விஷயமாக இருக்கும் பட்சம் இன்னைக்கு சட்டமன்றத்தில் அவர் மாற்றி பேசணும். அதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் காமராஜை கட்சியிலிருந்து நீக்கிட்டார். அப்போ என்ன தெரிஞ்சு பாருங்க, அவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு எம்எல்ஏ. சட்டசபையில் ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல பேசிட்டா இருப்பான்னு நீங்கள் அன்னைக்கு சாயந்தரம் கூட கூப்பிட்டு என்னையா அப்படி பண்ணிட்டேன்னு கேட்டால் அவர் ஏதோ ஒன்று சொல்ல போகிறாரு. அவரை கட்சியை விட்டே நீக்கிற அளவுக்கு இவர் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? இவரை ரொம்ப நாள் நம்ம கையில் வச்சுக்க முடியாது, சார் எனி டைம் எஸ்கேப் ஆகிடுவார்னு தெரிஞ்சு தான் அவர் கட்சியை விட்டு நீக்கிறாரு. அநேகமாக நாளை மறுநாள் காமராஜ் வந்து தாவேகாவில் இணைவதற்கும் வாய்ப்பு இருக்குது. என்னன்னா, ஒரு ஒற்றை சட்டமன்ற உறுப்பினர், கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர், அவர் யாருக்கிட்டையும் கேட்கணுன்னு அவசியமே இல்லை, அவர் பாட்டுக்கு ஜம்முன்னு தாவேகா பக்கம் போயிடுவார். அதனால் அவர் ஏதோ ஒரு வகையில் டிடிவியால் வந்து ஒரு அழுத்தத்துக்கும் மிரட்டலுக்கும் உள்ளானதால் அவர் மாற்றி பேசினார். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, கோட் சூட் அணிந்த ஒரு முதலமைச்சர் எல்லாரும் இப்போ அதைத்தான் கேட்குறாங்க. சரி, ஒரு நாளைக்கு போட்டிருப்பாருங்க, அந்த செரோமனிக்காக போட்டிருப்பாரு, இல்லை அடுத்த நாள் பதவியேற்பு முடிச்சு முதல் நாள் சட்டமன்றத்துக்கு வராரு அப்படின்ட்டு. பட் இப்போ தொடர்ந்து அதான் ட்ரெஸ் கோடுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு பக்கம் பார்க்கும்போது ஓகே அப்படின்னு தோணுது, இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நம்ம பார்த்து பழகுனது அந்த வெள்ளை வேட்டி சட்டை, இல்லைனா மேக்ஸிமம் போனால் ஒரு ஒயிட் ஷர்ட்டும் ஒரு பேண்ட் ஒன்று போடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இது என்ன புது அணுகுமுறையாக இருக்குது அப்படின்றது இல்லை. அது அரசியலே அவர் வந்து ஒரு புதுசாக மாற்றணும்னு நினைக்கும் போது அதை உடையையும் மாற்றுறாரு. அதை நம்ம கருத்து சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் மேலே ஒவ்வொருத்தருக்கும் உடை அணிவதற்கான சுதந்திரம் இருக்குது. ஏன்னா அது முதலமைச்சருக்கும் உண்டு. அதை வந்து நம்ம கருத்து சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் மேலே சட்டசபையினுடைய கண்ணியத்தை குலைக்கிற மாதிரி அவர் உடை அணிந்திருந்தா நம்ம அதை பற்றி விமர்சிக்கலாம். டிஷர்ட் கூட இப்போ உதயநிதி எல்லாம் ரெகுலராக தானே போட்டுட்டு இருந்தாரு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு முக்கா பேண்ட்டு, அரை பேண்ட்டு, ஷார்ட்ஸ் போட்டுட்டு வந்தால் நம்ம கேள்வி கேட்கலாம். இவர் கோட் சூட் தானே போட்டுட்டு வந்திருக்காரு, அது தவறு கிடையாது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா அவர் இந்த வழக்கமான அரசியல் இருக்குல்ல, அதிலிருந்து முற்றிலுமாக மாற்றணும் அப்படின்னு கூட அவர் நினச்சிருக்கலாம், அது தப்பு கிடையாது. பட் அதே நேரம் இன்னொரு சின்ன ஒரு நெருடலான விஷயம் என்ன அப்படின்னா, இது தனக்கு பொருத்தமாக இருக்கும் அல்லது வந்து இந்த மாதிரி வந்து இந்த அரசியலை மாற்றணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கோட் சூட் போடுறாரா, அல்லது யாராவது ஜோதிடருடைய ஆலோசனையின்படி நீங்கள் கருப்பு கோட்டு தான் எப்போதும் போட்டிருக்கணும், அப்போ தான் ஆட்சி நிலைக்கும் அப்படின்னு யாராவது ஆரூடம் சொல்லி அதை கேட்டு இப்படி போடுறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல.
ஒருவேளை அதற்கு ஜோசியம் காரணமாக இருந்தாலும் அதை நம்ம ஏற்க முடியாது. ஓகே, கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்துக்கு நன்றி. நன்றி.